Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்கார், வந்தனம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. This class is a continuation of biological evolution. உயிரிய பரிணாமத்தின் தொடர்ச்சியாக உள்ள சில கான்செப்டை இப்போ பார்க்கலான் இருக்கோம். Various theories are present regarding biological evolution. உயிரிய பரிணாமத்தின் தொடர்பாக பலவிதமான கோட்பாடுகள் உள்ளன. ஏற்கனவே நம்ம பார்த்தது லாமார்க்கிசம், லாமார்க்கின் கோட்பாடுகளை பற்றி பார்த்தோம். தென் டார்வினிசம், டார்வினின் கோட்பாடுகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது now we are going to learn about theories of biological evolution. Modern synthetic theory, நவீன உருவாக்க கோட்பாட்டை பற்றி காண இருக்கின்றோம். It is also known as organic evolution. கரிம பரிணாமம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவரையும் படித்தது என்னென்ன எவல்யூஷனுக்கு வேரியஸ் திங்ஸ் பார்த்தோம். டார்வின் சில கான்செப்டை சொன்னார், லாமார்க் சில கான்செப்டை சொன்னார், நம்ம ஒத்துண்டோம், ஒத்துக்காமல் இருந்தோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ பார்க்க போகிறது சயின்ஸில் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்ததுக்கு அப்புறமா வாட் ஆர் த திங்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவால்யூஷன். பரிணாமத்திற்கு மிகவும் முக்கியமாக இருப்பவை அவர்கள் கூறியதா அல்லது அறிவியல் மேம்பாட்டின் காரணமாக, கண்டுபிடிப்புகளின் காரணமாக புதிதாக நிறையா கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சுட்டு தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஸோ ஆர்கானிக் எவல்யூஷன் என்று கூறலாம், கரிம பரிணாமம் என்று அழைக்கலாம். தென் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி, நவீன உருவாக்க கோட்பாடு என்றும் அழைக்கலாம். இந்த மாடர்ன் கான்செப்ட் இருக்கு பாருங்கள்ல, இதை ஒரு 7-8 சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணால், ப்ரமோட்டும் பண்ணினா. சயின்டிஸ்ட் நேம் சொல்கிறேன் பாருங்க. ப்ரப்போஸ்டு பை சீவல் ரைட், ஃபிஷர், ஏர்ன்ஸ்ட் மேயர், ஹக்ஸ்லி, டாப்சான்ஸ்கை, சிம்சன் அண்ட் ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல். அது ஹக்ஸ்லி படித்தோம், இங்கே ஹேக்கல் ஞாபகம். ஸோ இவா எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பேர் தான் ஆர்கானிக் எவல்யூஷன் பேர். இந்த ஆர்கானிக் எவல்யூஷன் கண்ட்ரோல்டு பை 5 திங்ஸ். இந்த ஆர்கானிக் எவல்யூஷன் கரிம பரிணாமத்தை கட்டுப்படுத்துபவை. அண்ட் த திங்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்கானிக் எவல்யூஷன், கரிம பரிணாமத்திற்கு காரணமாக இருப்பவை என்று அவர்கள் 5 கருதுகிறார்கள். நம்பர் 1, ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன், ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம். நம்பர் 2, குரோமோசோமல் அபரேஷன்ஸ் ஆர் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ், குரோமோசோம் திடீர் மாற்றம். நம்பர் 3, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், மரபு மறு சேர்க்கை. இட்ஸ் நத்திங் பட் கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தலை குறிக்கும். நம்பர் 4, நேச்சுரல் செலெக்ஷன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், டார்வின் சொன்னது, இயற்கை தேர்வு. And number 5, reproductive isolation, இனப்பெருக்க தனிமைப்படுத்துதல். இது ஒவ்வொன்றை பற்றி குட்டி குட்டியாக நம்ம சொல்லணும். You know what is gene or point mutation? ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்ன என்பது நமக்கு தெரியும். Sudden change takes place in a nucleotide or a pair. We are calling it as gene or point mutation. ஒரு நியூக்ளியோடைடிலோ அல்லது ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். இட்ஸ் ஆஃப் 3 types, நேம்லி டெலிஷன், அடிஷன் அண்ட் சப்ஸ்டியூஷன். நீக்கம், சேர்க்கை மற்றும் பதிலீடுன்னு சொல்லுவோம். ரிமூவல் ஆஃப் நியூக்ளியோடைட் ஆர் அ பேர், ஒரு நியூக்ளியோடைட் நீக்கப்படுதல் அல்லது 2 நியூக்ளியோடைட் நீக்கப்படுதல் ஆர் சேர்க்கப்படுதல். டெலிஷன், ரிமூவல். அடிஷன், சேர்க்கப்படுதல். ஒன் இஸ் சப்ஸ்டியூட்டட் பை தி அதர். ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதிலாக மற்றொரு நைட்ரஜன் காரம் வந்தால் we are calling it a substitution, பதிலீடு திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படும். And this substitution is of 2 types, namely transition and transversion. இந்த பதிலீடு என்பது 2 வகைப்படும், ஒத்த பதிலீடு மற்றும் வேறுபட்ட பதிலீடு. If the purine base is replaced by a purine or a pyrimidine base is replaced by a pyrimidine, we are calling it as transition. பியூரின் காரத்திற்கு பதில் பைரமிடன் காரமோ அல்லது பைரமிடன் காரத்திற்கு பதில் பியூரின் காரமோ வந்தால் அதற்கு டிரான்சிஷன், ஒத்த பதிலீடு என்று பெயர். For purine is replaced by a pyrimidine or a pyrimidine is replaced by a purine, we are calling it as a
டிரான்ஸ்வர்ஷன், பியூரனுக்கு பதிலாக பைரமிடனோ அல்லது பைரமிடனுக்கு பதிலாக பியூரினோ வந்தால் அதற்கு வேறுபட்ட பதிலீடு என்று பெயர். Deletion and addition mutation leads to the production of defective protein and it causes death of the individual. நீக்கம் மற்றும் சேர்க்கை திடீர் மாற்றமானது என்ன பண்ணுவோம்னா ஜெனட்டிக் கோடானில் மாற்றத்தை ஏற்படுத்தி தவறான புரத உற்பத்திக்கு காரணமாக இருந்து இறப்பினை கூட தோற்றுவிக்கலாம். Substitution mutation is genetically important because it causes phenotypic changes in organisms. பதிலீடு திடீர் மாற்றம் என்பது மரபியலின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது உயிரிகளின் புறத்தோற்றத்திலே மாறுபாட்டை ஏற்படுத்தலாம். It causes changes in the phenotype of an organism. பதிலீடு திடீர் மாற்றமானது உயிரினங்களின் புறத்தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் gene or point mutation. It plays a vital role in organic evolution. கரிம பரிணாமத்தில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. Second is chromosomal aberration or chromosomal mutation. Sudden change takes place either in the structure or number of chromosome is said to be chromosomal aberration or chromosomal abnormality or chromosomal mutation. குரோமோசோமின் அமைப்பிலேயோ அல்லது குரோமோசோமின் எண்ணிக்கையிலேயோ மாற்றம் ஏற்பட்டால் அதை நாம் குரோமோசோமல் அபரேஷன் அல்லது அப்நார்மாலிட்டி அல்லது மியூட்டேஷன் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். டெலிஷன் நீக்கம், டியூப்ளிகேஷன் ரெட்டிப்பாதல், இன்வர்ஷன் தலைகீழ் திருப்பம், அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்லொகேஷன் இடம் மாறுதல் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச், அமைப்பிலே வரக்கூடிய மாற்றம். இதுவும் ஏகப்பட்ட பிரச்சனையை காஸ் பண்ணும். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவால்யூஷன், ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ், புதிய சிற்றினங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். குரோமோசோமல் மியூட்டேஷன்லேயே இன்னொன்று ப்ளாய்டின் இருக்குது. வேரியேஷன் இன் த செட் நம்பர் ஆர் குரோமோசோமல் நம்பர். குரோமோசோம் கற்றைகளின் எண்ணிக்கையிலேயோ அல்லது குரோமோசோம்களின் எண்ணிக்கையிலேயோ மாற்றம் ஏற்பட்டால் அதை ப்ளாய்டி என்று அழைப்பர். எனி சேஞ்ச் either in the chromosome number or chromosome set number is said to be ploidy. Set number variation is said to be euploidy. Chromosomal number variation is said to be aneuploidy. கற்றைகளின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அது யூப்ளாய்டி என்றும், குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டால் அது ஆனியூப்ளாய்டி என்று அழைப்பர். இதில் அவங்களுக்கு தெரியும் மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி, பாலிப்ளாய்டி, ஆட்டோபாலிப்ளாய்டி, அல்லோபாலிப்ளாய்டி, இது எல்லாம் யூப்ளாய்டியில் வரும். ஹைப்போப்ளாய்டி, ஹைப்பர்ப்ளாய்டி, ட்ரைசோமி, டெட்ராசோமி, மோனோசோமி, நல்லிசோமி, these are all comes under aneuploidy. So all these chromosomal aberrations, chromosomal abnormalities or chromosomal mutation leads to origin of new species. இந்த குரோமோசோம்கள் எண்ணிக்கையில் அல்லது குரோமோசோமின் கற்றைகளின் எண்ணிக்கையில் அல்லது குரோமோசோமின் அமைப்பிலே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்றால் புதிய உயிரினங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆர் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஆல்சோ, உயிரினம் அழிவதற்கும் காரணமாக இருக்கலாம். பிகாஸ் சம் மியூட்டேஷன்ஸ் ஆர் லீத்தல், இறப்பினை தோற்றுவிக்கும் சில திடீர் மாற்றங்கள். அடுத்தது ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் மறுசேர்க்கைன்னு தெரியும், மரபு மறுசேர்க்கை என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். இது என்னன்னா குறுக்கே கலத்தல் தான். மியாசிஸ் நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். டியூரிங் மியாசிஸ் 1F, ப்ரொஃபேஸ் 1F, மியாசிஸில் மறந்துடாதீங்க, கண்டிஷன் சொல்லிகிட்டே வரேன் பாருங்க. பேக்கெட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபேஸ் 1F, மியாசிஸ் 1, மியாசிஸ் 1இல் ப்ரோநிலை 1இல் பேக்கெட்டின் நிலையின் பொழுது த ஃபினோமினா கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். The exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over, takes place during the packaging stage of prophase 1 of meiosis 1. கண்டகட்டதா ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். இது மியாசிஸ் 1 ப்ரோநிலை 1 பேக்கெட்டின் நிலையின் பொழுது நடைபெறும். So, the exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். This crossing over responsible for recombination leads to the formation of new varieties, plays an important role in evolution. மறுசேர்க்கைக்கு காரணமாக குறுக்கே கலத்தல் இருக்கும். மறுசேர்க்கையின் காரணமாக புதிய உயிரினங்கள் தோன்றும். இது பரிணாமத்தில் முக்கிய பங்கினை வகிக்கும். இது ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். மூணாவது என்ன சொன்னது? ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், மரபு மறுசேர்க்கை என்று வைத்துக்கொள்ளலாம். குறுக்கே கலத்தல். ஃபோர்த் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு.
ஓவர் ப்ரொடக்ஷன், பாப்புலேஷன் நிறையா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், ஃபைட் வர்றது, ஃபுட்டுக்கு ஃபைட்டு வர்றது எல்லாம் படித்தோம். தனியாகவே நேச்சுரல் செலெக்ஷன் தான் நம்ம டார்வினை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவால்யூஷன், இந்த பரிணாமத்தை இயக்கக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கிறது என்று இயற்கை தேர்வினை கூறுகிறார்கள். we are the fittest organism selected by the nature. உலகத்திலேயே பாலூட்டிகள்னு சொல்கிறோம். நம்மளோட ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னா அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸஸ், அதோட ரொம்ப எக்ஸ்பர்ட் நம்ம இப்போ அதுதான் எக்ஸ்பர்ட் நமக்கு தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ஆர்த்ரோபோட்ஸ் இருக்கா பாருங்களேன், இட் இஸ் த ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் செலக்டட் பை த நேச்சர். ஸோ இயற்கை தேர்வு அதை பற்றி ஏற்கனவே தனியாக பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலி ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இனப்பெருக்க தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன, அது ரெண்டு ஆர்கானிசத்துக்கு நடுவில் ஃபர்டிலைசேஷன் நடந்தால்தான் நியூ ஸ்பீஷீஸே வரும். இனப்பெருக்கம் என்று நடைபெற்றால்தான் ஒரு உயிரினம் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறு. அதுவே சில உயிரினங்களில் தடுக்கப்படலாம். ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன், தட் இஸ் என்ன சொல்கிறது, ஜியோகிராஃபிக்கல்னால் நம்ம இருக்கக்கூடிய இடம். நம்ம ஊரில் ஒரு ஃப்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிலோனில் ஒரு ஃப்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது சம்வாட் டிஃபிகல்ட். பிகாஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிற கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது பாருங்க, சீயை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். அப்போ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ என்ன பண்ணலாம், வாட்டரோ லேண்டோ மவுண்டைன்ஸோ எது வேணாலும் ரெண்டு பேரோட ரீப்ரொடக்ஷனை பிரிக்கலாம். அதெல்லாம் பற்றி டிஸ்கிரிப்ஷன் இப்போ இல்லை, பழைய சிலபஸில் இருந்தது. செகண்ட் எடுத்துனோன்னா ப்ரீமேட்டிங் ஐசோலேஷன், இணைவு நடைபெறுதலையே தடுத்தல். போஸ்ட்மேட்டிங் ஐசோலேஷன், இணைவு நடந்து போயிடும் ஆனால் குழந்தைகள் வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ப்ரீமேட்டிங் ஐசோலேஷனுக்கு ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெண்டு செடி இருக்கா, ரெண்டு செடியிலையும் ஒரு மேல் பிளான்ட்டு இன்னொரு ஃபீமேல் பிளான்னு வச்சுக்கோங்க, பெண். ஒரு ஆண் தாவரம், ஒன்று பெண் தாவரம். ரெண்டு தாவரத்துலேயும் போலன் கிரைன்ஸும் கைனோஷியமும், தட் இஸ் போலன் கிரைன் ஸ்டேமன் வச்சுக்கோங்க, கார்பல் வச்சுக்கோங்க. அது ரெண்டும் மெச்சூர் ஆகிற டைம் ஒன்றா இருந்தால்தான் இனப்பெருக்கமே நடைபெறும். இதை பற்றி நம்ம பிளான்ட்டில் படிச்சிருப்பேன், ப்ரோட்டான்ட்ரி அண்ட் ப்ரோட்டோகைனின்னு ஒன்று படிச்சிருப்பேன். இஃப் ஆண்ட்ரோஷியம் மெச்சூர்ஸ் பிஃபோர் கைனோஷியம் we are calling it as protondry. If gynoecium matures before androecium we are calling it as protogyny. மகரந்த முன்முதிர்வு என்று கூறுவார்கள், சூலக முன்முதிர்வு என்று கூறுவார்கள். ரெண்டுமே ஒரே சமயத்தில் முதிர்ந்தால்தான் செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள், ஒரு கிராஸ் பாலினேஷன். இது மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அது ப்ரீமேட்டிங், அவர்கள் இணைவதையே தடுத்து விடும். இது தனிமைப்படுத்துதல் சொல்லுவோம். போஸ்ட்மேட்டிங் ஐசோலேஷன்னா சில இதில் ஃபர்டிலைசேஷன் நடந்துடும், கருவுறுதல் நடந்துடும். ஜைகோட் இருக்குது பாருங்களே, அது ஸ்டெரைலாக இருக்கும். எம்ப்ரியோ இஸ் ஸ்டெரைல். அந்த கருவானது மலட்டுத்தன்மையுடையதாகிவிடும், கருவாகவே மாறாது. ஜைகோட் இஸ் நாட் கன்வெர்டட் இன்டு எம்ப்ரியோ. அது மாதிரி சில இதில் இருக்கும், அபாஷன் மாதிரி, மோஸ்ட்லி அபார்டிவ். ரெண்டாவது எடுத்துட்டேன்னா ஃபார்ம் ஆனது ஸ்டெரைலாக இருக்கும். ஹைப்ரிட் ஸ்டெரிலிட்டி என்று கூறுவார்கள். கலப்புயிரியானது மலட்டுத்தன்மையுடன் எடுத்தல். ஹைப்ரிட் பிரேக் டவுன்னு ஒன்று இருக்குது. கலப்புயிரியானது வளத்தன்மையினை இழத்தல். சில செடியில் என்ன ஊனி வச்சு எல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு செடியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதை ஊனி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜென்ரேஷன், அந்த முதல் ஜென்ரேஷன் எல்லாம் வரும். ரெண்டாவது ஜென்ரேஷன் விதையை போட்டு எல்லாம் முளைக்காது. இது பேர் ஹைப்ரிட் பிரேக் டவுன்னு பேர். இது மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் பற்றி புக்கில் சொல்லலை, பழைய சிலபஸில் இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் எவால்யூஷன் கரிம பரிணாமத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவை என்று சில 5 கான்செப்டை புக்கில் கொடுத்துருக்கா. அதான் சொன்னேன், திருப்பி மறந்துடாதீங்கோ. நம்பர் 1 எடுத்துட்டேன்னா ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். நம்பர் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம். நம்பர் 2 எடுத்துட்டேன்னா குரோமோசோமல் மியூட்டேஷன், குரோமோசோம் திடீர் மாற்றம். 3வது எடுத்துட்டேன்னா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், மரபு, தட் இஸ் ரீகாம்பினேஷன், மறு இணைவு, குறுக்கே கலத்தல். 4வது எடுத்துட்டேன்னா நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு. 5வது எடுத்துட்டோன்னா ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இனப்பெருக்க தனிமைப்படுத்துதல். இது எல்லாம் ஆர்கானிக் எவல்யூஷன் கீழே வரும்னு சொல்கிறான். ஓகே, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.